ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். இன்று பெரிய வெள்ளி. நம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை சிறப்பாக தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இதோ எந்த குற்றமும் அறியாத மாசற்ற செம்மறியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியில் பலியான நாள் இந்த நாள். அவரை ஒரு குற்றவாளியைப் போல கைது செய்து எல்லா விதத்திலும் அவமானப்படுத்தி அடித்து உதைத்து இறுதியிலே சிலுவையில் அறைந்து கொலையும் செய்து விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்டு சாவிலிருந்து நமக்கு உயிர்ப்பை நிலை வாழ்வை பரிசாக கொண்டு வருவதற்காக தன்னையே, தன்னுடைய உடலையே, இரத்தத்தையே விலையாக கொடுத்த நாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளில் அமைதி காப்போம். ஆண்டவர் இயேசுவை பலியாக கொடுத்த இந்த நாளிலே நாம் துக்கம் அனுசரிப்போம். இன்று திருச்சபை ஒரு சந்தி இருக்க அழைப்பு விடுக்கிறது. நாம் நோன்பு இருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நமக்காகத்தான் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அந்த தியாக கல்வாரி அன்பை இந்த நாளிலே நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் அன்பை மறவாயோ? என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு என்பது தன்னையே கொடுப்பது. அதுதான் உச்சகட்ட அன்பு. ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே தன்னையே முழுமையாக கையளித்திருக்கின்றார், கொடுத்திருக்கின்றார். அவருடைய பாடுகளை நினைவுகூரக்கூடிய இந்த நாளிலே நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, திருச்சபைக்காக நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். உயிரை கொடுக்கும் அளவிற்கான உச்சகட்ட அன்பு, தியாகம் நம்மிடத்திலே வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ அன்பு. இயேசு ஆண்டவர் கல்வாரியிலே இறுதியாக சொன்ன வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் இன்னும் தாகத்தோடு இருக்கிறார். நாம் அந்த தாகத்தை தணிப்பதற்கு அன்பு பணி செய்ய வேண்டும். எப்படி அன்னை தெரசா அவர்கள் நோயாளர்களை, சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் தேடி தேடி சென்று அவர்களுக்கு அன்பு பணிவிடை புரிந்தாரோ, அதே போல நாம் ஒவ்வொருவரும் பணிவிடை புரிய அழைக்கப்படுகிறோம். நம்முடைய குடும்பத்திலே நோயாளர்கள் இருப்பார்கள், வயதானவர்கள் இருப்பார்கள், ஊனமுற்றவர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் பணிவிடை செய்ய வேண்டும். இயேசுவின் தாகத்தை தணிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு பணி செய்யுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் நமக்காக தன்னை கையளித்தார், அர்ப்பணித்தார். நாமும் இந்த சமூகத்திற்காக, திருச்சபைக்காக நம்மையே கையளிப்போம். பல நேரங்களிலே நாம் சுயநலத்தோடு இருக்கின்றோம். எப்படி யூதாசு இஸ்காரியாத்து பணத்தை வாங்கி கொண்டு 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டு இயேசு ஆண்டவரை காட்டி கொடுத்தாரோ, அதுபோலதான் பல நேரங்களிலே நாம் பணத்திற்காக சுயநலத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மிக குறிப்பாக பணத்தை வாங்கி கொண்டு, இதோ இது தேர்தல் காலம், வாக்கு செலுத்துகிறோம். யூதாசை போலதான் நாமும் அறிந்தோ அறியாமலோ பணத்தை வாங்கி கொண்டு இயேசுவை மீண்டும் மீண்டுமாய் காட்டி கொடுக்கிறோம். எனவே பணத்திற்காக எந்த வேலையும் செய்யாதீர்கள். சரியானதை, உண்மையானதை, நேர்மையானதை செய்யுங்கள். அதற்காக நீங்கள் சிலுவையில் அறையப்படலாம், துன்புறுத்தப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம்,
உங்களுடைய ஆடையை அவிழ்த்தவர்கள் அவமானப்படுத்த கூட செய்யலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசுவின் சிலுவை பாடுகளில் அப்பொழுதெல்லாம் பங்கேற்கிறீர்கள். எனவே பணத்திற்காக எதையும் செய்யாதீர்கள். அன்பிற்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக உங்களையே அர்ப்பணியுங்கள். அதே போல நம் உடல் தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலை பலியாக கொடுத்தார். நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய இரத்தத்தை, உடலை விலையாக கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த உடலை ஆரோக்கியமாக பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். குடி, போதை, அடிமைத்தனங்களில் வீழ்ந்து விடாதீர்கள். உங்கள் உடல் தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம். இதோ இந்த நாளிலே இயேசு ஆண்டவரின் பாடுகளை சிந்திக்கக்கூடிய வேளையிலே, சிலுவை பாதை செய்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடத்திலே நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும். உங்களையே கடவுளுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த மாற்றத்திற்கு உட்படுத்துங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கல்வாரியில் எங்களுக்காக தன்னையே கையளித்த இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதிக்க வாரும். இயேசுவே ஆண்டவரே, நீர் எப்படி இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி உம்மை துன்புறுத்தியவர்களை மன்னித்தீரோ, அதே போல மன்னிக்கக்கூடிய மனதை தாரும். இயேசுவே ஆண்டவரே, நீர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அன்பு பணி செய்ய அழைப்பு விடுத்தது போல, இந்த அழைப்புக்கு செவி கொடுத்து அன்பு பணி செய்ய அர்ப்பண உள்ளத்தோடு வாழ எங்களை ஆசீர்வதியும். காசு பணத்திற்கு விலை போகாமல் ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க ஆசீர்வதியும். எங்களுக்காக தான் நீர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் என்ற உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள அருள் தாரும். இயேசுவே ஆண்டவரே, இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. ஆண்டவரே இயேசுவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே இந்த குடும்பங்களையெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இதோ வேலை வாய்ப்பிற்காக பிள்ளைகள் காத்து கிடக்கிறார்கள். திருமண வரம் வேண்டி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை செல்வம் வேண்டி ஏங்கி கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளைகளையெல்லாம் இந்த நாளிலே இயேசுவே ஆண்டவரே ஆசீர்வதியும். எங்களுக்காக கல்வாரியில் இரத்தம் சிந்திய இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய திரு இரத்தத்தினால் எங்களை கழுவும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவே இயேசுவே இயேசுவே, இதோ உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் வேதனைகள், துன்பங்கள், துயரங்களையெல்லாம் நாங்கள் கடந்து வர சுமந்து கொண்டு உமக்கு சான்று பகர இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்பும். உம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வலமுமாயிருந்து எங்களை பாதுகாப்பதாக. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களையெல்லாம் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் குடும்பத்திற்காக தங்களையே அர்ப்பணித்து வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இன்றைய நாளின் வழிபாட்டில் கூட கலந்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, உலக நாடுகளிடையே சண்டைகள், இந்த போர்களெல்லாம் நீங்கி அமைதி நிலவும்படியாய் நீர் ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீர்தாமே உலக நாடுகளிடையே அமைதி நிலவும்படியாய் செய்தரணும். ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்புறவோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.